கார்த்திகேயன், காற்றுக்கு எப்படி தடை போட முடியாதோ அதிமுகவுக்கும் அப்படி தடை போட முடியாது அப்படின்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றார்? இல்லை, எந்த கட்சிக்கும் யாரும் சட்டத்துக்கு புறம்பா இல்லாத வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இயங்குவதற்கான சட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதை மீறாத வரை யாரும் அதுக்கு எந்த கட்சிக்கும் தடை போட முடியாது. அதுபோல ஒரு காந்தியை கொன்ற RSS அது போன்ற தருணங்களை தவிர்த்து வேற எந்த கட்சியோ இயக்கத்திற்கோ இல்லை மத சமூக நல்லிணக்கத்திற்கு இல்ல பொது அமைதி சீர்குலைக்கும் விதமாக ஏதோ ஒரு இயக்கமோ இல்ல ஒரு கட்சியோ செயல்பட்டாலே ஒழிய, உதாரணத்துக்கு சொன்னது காந்தியுடைய கொலைக்கு அப்புறம் RSS தடை செய்யப்பட்டது. அப்ப அதை தாண்டி எந்த கட்சியோ அமைப்பையோ யாருமே சும்மா போற போக்குல எல்லாம் தடையெல்லாம் செய்ய முடியாது, தடை விதிக்கவும் முடியாது. ஆனால் இந்த வழக்குகள் போடுறதுனால கட்சியை உடைக்க பாக்குறாங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாக திமுகவிற்கு எதிரான தன்னுடைய விமர்சனத்தை கூர்த்திட்டுறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற ஒரு அரசியல் பேச்சா தான் நான் பார்க்கிறேன். அப்படி பெரிய அளவு இன்ஃபேக்ட் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனமே முன்னாள் அமைச்சர்கள் மீது தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளில் 100 நாளுக்குள்ள சிறையில் அடைப்பேன் என்று SP வேலுமணி அவர்களுக்கு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் இருந்தப்போ சொன்னது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு. அதே போல பல்வேறு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்ததில் வழக்குகள் வேகம் எடுக்கவில்லை என்பதுதான் அவர்கள் மீதான விமர்சனமாக இருந்தது. அதற்கு கடைசியாக தெரிய வந்த காரணம் பல்வேறு வழக்குகளுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் திரு RN ரவி அவர்கள் இசைவு தெரிவிக்காமல் அவர் சாங்ஷன் பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்தார். அதற்கு கூட சாங்ஷன் பெறுவதற்கு கூட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றத்துடைய குட்டு பெறுவதிலிருந்து தவிர்ப்பதற்காக அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது உச்சநீதிமன்ற விமர்சனத்தை கண்டனத்தை தவிர்ப்பதற்காக 2 வழக்குகளில் ஒப்புதல் கொடுத்தார் இந்த ஆளுநர். சோ அதனாலதான் பல்வேறு வழக்குகள் வேகம் எடுக்கிறது தாமதம் இருக்குதுன்றதா விமர்சனம். அப்ப அதை தாண்டி சில அங்கங்கே ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் இல்ல ஏதோ ஒரு இடங்களில் அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் பொது அமைதியை சீர்குலைக்கும் விதமாகவோ இல்ல ஒரு நாராசமாகவோ இல்ல மக்களை ரசிப்பு தன்மைக்கு எதிராக யாராவது பேசக்கூடிய விதத்தில் இருக்கும் பொழுது அதை ஒரு காவல்துறையின் இயல்பாகவே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அந்த பாஜகவினுடைய தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் மீது வைத்த விமர்சனம் ஆளுநர் மீது வைத்த பொது மேடையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டு அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஒரு காலத்திற்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து விளக்கம் பெறப்பட்டதற்கு அப்புறம் அவர் கைது வரைக்கும் போய் ரிமாண்டில் எல்லாம் இருந்தார். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதனால அது போன்ற சூழல்களை தவிர்த்து மித்த பெரிய அளவிற்கு வழக்குகள் இன்னும் முன்பு உடைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க அப்படின்றது முதலமைச்சரே ஈடுபடுறாரு அதுல அப்படின்னு சொல்றது ஒரு பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்படியான ஒரு குற்றச்சாட்டை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் எந்த அடிப்படையும் இல்லாம முன்வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாரா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர்? இல்ல, இதுக்கு மேல இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நான் கேட்க வரும்போது அதிமுக இது மேல உடைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே 3ஆக பிரிந்து கிடைக்கக்கூடிய கட்சி தான், உடைந்திருக்கக்கூடிய கட்சி தான். 2016 அம்மையார் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியினரே தான் உடைச்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த கட்சியின் உடைப்புக்கு பிரதான காரணமாக இருந்தது பாஜக. இன்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை அதிமுக வரவதற்கும் அந்த கட்சி உடைக்கப்பட்டதற்கும் எல்லாவற்றுக்குமே காரணம் பாஜக. அந்த கட்சி உடைச்சதற்கு எல்லாமே அடிப்படை காரணமே அந்த கட்சியில் இருந்தவங்க தான். இன்ஃபேக்ட் 2017க்கு பிறகு அந்த கட்சியை உண்மையிலேயே உடைக்கணும் என்று நினைத்திருந்தால் அந்த ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் வந்தது இல்லையா, 18 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகி 22 சட்டமன்ற இடங்களுக்கு தேர்தல் நடந்தப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பிளவுபட்ட அதிமுக நினைத்திருந்தால் உடைத்து ஆட்சி மாற்றமே வித்துட்டு இருக்கலாம். இது பத்தி பல முறை கேள்வி எழுப்பப்பட்டது. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் ஏன் உடைக்கவில்லை விமர்சனம் எல்லாம் வேடிக்கையாக எல்லாம் வைக்கப்பட்டது. அப்ப அவர் சொன்ன காரணம் நாங்கள் பேக் டோர்ல என்ட்ரி கெயின் பண்ண மாட்டோம், நியாயமாக சட்டமன்றத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொன்னார். உண்மையிலே தேவை ஏற்பட்டிருந்தால் அது உடைக்கணும் என்று கருதி இருந்தால் திமுக அன்றிருந்த பலத்திற்கு ஒரு பிளவுண்ட அதிமுக மிக எளிதாக உடைத்திருக்க முடியும். ஏன்னா அன்றைய அதிமுக அப்படிதான் இருந்துச்சு. அதற்கு ஃபர்ஸ்ட் OPS ரெபல் பண்ணி வெளியே வந்தார், மீண்டும் OPS சேர்ந்தார். சசிகலா புறக்கணிக்க
செய்யப்பட்டு அவர் வெளியனுப்பப்பட்டார் டிடிவி தினகரனோடு. டிடிவி தினகரன் போட்டியிட்டு அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி போனார். அப்ப 3 பிளவுகளாக சந்தித்த அதிமுக, அதுல இதற்கு இடையில வந்து பல்வேறு நபர்கள் பாஜக விமர்சித்ததற்காக, இல்ல கூட்டணி கட்சிகளை விமர்சித்ததற்காக, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்ததற்காக, அந்த தலைவர்களை விமர்சித்ததற்காக, அவர்களோட பல்வேறு நிலைப்பாட்டிற்காக பல தலைவர்கள் நீக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டதால் அதிமுக நடந்தது. எந்த ஒரு தருணத்திலும் குறிப்பாக திமுக ஒரு திமுக என்ஜினியர், டிஎம்கே என்ஜினியர் ஒரு ஸ்பிளிட் அதுல வரல. இன்ஃபேக்ட் அந்த கட்சியிலிருந்து யாரும் வந்து பெரிய அளவுக்கு வந்து சேரல. எக்ஸப்ட் அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு அப்புறம் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன், இவர்களை தவிர்த்து வேறு யாரையும் வந்து இவங்க உடைச்சு கூட்டிட்டு வரல. இன்ஃபேக்ட் அவர்கள் வந்ததுனால அந்த கட்சி ஒன்னும் இல்லாமலாம் போயிடல. இன்னைக்கு ஏன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த புது அச்சம் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன காரணத்திற்காக? அதனாலதான் நான் சொல்கிறேன், இது அடிப்படையில் வந்து அந்த திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தை தங்கள் தான் பிரதானமாக அமமுகவுக்கு போயிட்டு அதுல இருந்து இங்க வந்தவர்கள் தான். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜியும் சரி, பழனியப்பனும் சரி, தங்க தமிழ்ச்செல்வனும் சரி. நான் அதான் சொல்றேன், பல்வேறு ஸ்பிளிட் ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் அமமுக போய் அதுக்கு அங்கிருந்து இங்க வந்தவர்கள். ஆனால் அதற்கு முன்பு டிடிவி தினகரனும் அதிமுக இருந்தவர் தானே, சசிகலாவும் அதிமுக இருந்தவர் தானே. அப்ப ராஜ்பவன் இணைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். நான் அதான் சொல்ல வரேன், அப்ப அங்க எந்த இடத்துலயுமே திமுக பிளவுக்கு காரணமாக இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அதுல பல முறை வந்து ஓபிஎஸ்ஐ வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். மோடி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் துணை முதல்வரை ஏற்றிக்கொண்டு நாங்க ஒன்றிணைவுக்கு நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லா இடத்திலையும் அதே போல வந்து இந்த கட்சி எவ்வாறு இணைந்ததுன்றதுக்கான வந்து ஒரு செய்தி ஆசிரியர் வந்து அவர் ஆலோசனை சொன்னார் ஓபிஎஸ்க்கு. சோ அதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பிஜேபி தான் இந்த ஸ்பிளிட் எல்லாம் என்ஜினியர் பண்ணுச்சு அப்படின்னு. அப்ப இந்த இன்று வந்து இந்த புது அச்சம் இவருக்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்றது தான் எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. ஓகே ஓகே, அத திரு அக்னீஸ்வரன் கேக்குறேன். இல்ல அக்னீஸ்வரன் வாய்ப்பு தரணும். இல்ல மற்ற யார்ட்டையும் நான் கருத்து வாங்கிட்டு நான் திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க அதற்கான பதில சொல்லலாம். திரு அக்னீஸ்வரன், இப்போ அதிமுகவை உடைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அனுதாபம் தேட முயற்சிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இல்ல, தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுதாபம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது ஒரு உள்கட்சி ஜனநாயகம். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பல வழக்குகளை சந்தித்து 2 பொதுக்குழுவை கூட்டி உச்சநீதிமன்றம் வரை போய் மாநில உயர்நீதிமன்றம் போய் ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய கட்சி அதிமுக. அப்படித்தான் இன்னும் வரைக்கும் பார்க்குறாங்க, இனிமேலுக்கு அப்படித்தான் பார்ப்பாங்க. ஆகையினால இன்னைக்கு நாம பார்க்கும்போது ஏன் இந்த பார்வை வருகிறது அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜப்பானுக்கு போகிற போது, முதலீட்டாளர்கள் போகிற போது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். அங்க வெளிநாட்டில் போய் முதலீட்டை ஈர்க்க போன தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்கு, உடஞ்சு கிடக்குன்றார். நான் கேட்கிறேன், நீங்க முதலீட்டாளர் மாநாட்டுக்கு போகிற போது கூட அதிமுக தான் உங்கள் நினைவுக்கு வருகிறதா? அது ஏன் ஒன்றாக வரக்கூடாதா? தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை எந்த ஒரு பிரச்சனைக்கும் முன்னின்று நடத்தியது அதிமுக. இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் வந்து ஏப்பா திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் வியப்புக்குரியதாக நினைக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை அந்தது? இன்னொன்னு நம்மளுடைய நண்பர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சார் சொல்றாரு, அது 3ஆ கிடக்குது அப்படின்னு. இன்னும் இதை எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க? 3ஆ கிடக்குதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒன்று, திரு டிடிவி தினகரன் அமமுக தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அக்னீஸ்வரன் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடியே சொன்னாரு, திமுகவோட கூட்டணி உடைஞ்சு அங்க இருக்கிறவங்க அதிமுக பக்கம் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதிமுகவை திமுக உடைக்க நினைக்குதுன்னு சொல்றாரு. எது உண்மை? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 2 கட்சிகள் தான், திமுக அதிமுக தான். என்னதான் பாஜக இருந்தாலும் என்னதான் காங்கிரஸ் இருந்தாலும் 2 திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி தான் சவாரி செஞ்சாகணும். அதுதான் உண்மையும் கூட. அப்ப தேசிய கட்சிகளே மாநில கட்சிகள் அதிமுக திமுக பின்னாடி இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னு திமுக இருந்து அதிமுக போவாங்க, அதிமுக இருந்து திமுக வருவாங்க. இதுதான் இது. அப்படி பார்த்தா 11 அமைச்சர்கள் எங்க இருந்து சமாஜ்வாடி கட்சியில இருந்தா திமுகவுக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. நான் கேட்ட கேள்வி இது இல்லையே சார். என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல, அதிமுகக்கு திமுக கூட்டணியில இருக்கிறவங்க பிரிஞ்சு வருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. இப்போ அதிமுகவை உடைக்க நினைக்குது திமுக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுல எது உண்மை? ஆளுங்கட்சியா இருக்கிற போது எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு வருவாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி ஆயிட்டோம்னா அங்கிருந்து சில பேர் ஆதாயம் தேடி ஆளுகிற கட்சிக்கு போவாங்க. இதுதானே உண்மை. அதன் அடிப்படையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, இதுதான் நடக்குது நாட்டில். ஏன் வேற கட்சிக்கு போக வேண்டியது தானே? போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஆளுகிற கட்சியாக வரும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அது இயல்பா தான் நடக்குது. திமுக உடைக்க நினைக்கலையா?
திமுக உடைக்க நினைக்கலையான்றதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். நீங்க முன்னாள் அமைச்சர்கள் கேசி வீரமணி மேல இது பண்ணீங்களே, இவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி போனீங்களே, எதை கைப்பற்றுனீங்க? என்ன ஆச்சு? அப்போ உங்களிடத்துல ஆதாரம் எதுவுமே இல்லாம முன்னாள் அமைச்சர்களை இது போன்ற மாநில, நம்முடைய சகோதரி சொன்னது மாதிரி மாநிலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அந்த அச்சம்? இல்ல இப்ப ஆதாரமே இல்லன்னா வழக்கு தொடுத்தோன்னே ஏன் மற்ற இன்னொரு கட்சிக்கு போவாங்கன்னு சொல்றீங்க? அரசியல்ல இது நடக்கிறது சகஜம் தானே. ஆனால் ஆளுகிற கட்சி எதிர்கட்சி இது ரெண்டுக்குள்ளதான் ஃபைட்னு சொல்ல வரேன். அதன் அடிப்படையில் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அதிமுக பலவீனமா தான் இருக்கா? எதை வச்சு சொல்றீங்க? இல்ல நீங்க தானே சார் போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. இது ரெண்டு தான் பலவீனம்ன்ற வார்த்தையை நீங்க ஒரு கட்சி மேல பயன்படுத்த கூடாது மேடம். பலவீனமா இருந்ததுனாலதான் ஒரு கட்சியில இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கிறேன், இத்தனை வழக்குகளையும் சந்தித்து 2 பொதுக்குழுவை கூட்டி ஒரு கட்சி தீர்க்கமா முடிவெடுத்திருக்குது. அது பலவீனமான கட்சியா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு 2 கோடி தொண்டர்கள், இன்னைக்கு இல்ல ஒரு கட்சியை அப்படி சொல்லக்கூடாது. 2 கோடி தொண்டர்களை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறாரு. எங்களிடத்தில் இத்தனை கோடி தொண்டர்கள் சொல்லி, அதுவா பலவீனமான கட்சி? 31 வருஷம் ஆண்ட கட்சி. அப்புறம் ஏன் சார் உடைக்க நினைக்கிறாங்கன்னு கேட்க அதைத்தான் இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லி வரேன்ல. நீங்க முன்னாள் அமைச்சர்கள் மீது பழிவாங்குகிற நோக்கத்தில் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்படி நடவடிக்கை எடுத்ததுன்னா இதுதான் நாங்க கைப்பற்றணும், இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு நீங்க அவதூறுகளை அள்ளி வீசலாம். ஏன்னா உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, நீங்க டிவிஎஸ் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க வச்சு பயமுறுத்தலாம். இந்த பயமுறுத்தல் எல்லாம் ஏற்கனவே இருந்த கட்சி 10 வருஷம். நீங்க 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களால் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு வாரிசு அடிப்படை இல்லாமல் ஒரு கட்சி கொண்டு வருதுன்னா அது எதுக்கு பயப்படணும்? அது ஏன் பலவீனமா இருக்கணும்? அதை பார்த்து தான் நீங்க இன்னைக்கு பயப்படுறீங்க. ஏன்னா பாஜக கூட்டில இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கார்த்திகேயன் சார் சொல்லும்போது 3ஆ பிரிஞ்சு கிடக்குது. இது எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? அதே மாதிரி சசிகலா எந்த தேர்தலை சந்திச்சாங்க? ஓபிஎஸ் அவர்கள் இல்ல ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க திரு அக்னேஸ்வரன். திமுக கூட்டணியில இருந்து உடைஞ்சு வருவாங்கன்னு காத்திருக்கிறது எந்த கட்சி? 2 கட்சியுமே தான். எந்த கட்சி? எந்த கட்சி? மாநில கட்சி. அதான் சொல்லிட்டேன்ல, எந்த கட்சியில எந்ததும் போவாங்க. ஆதார அதிமுக தான சொன்னாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு திமுக கூட்டணி உடைஞ்சு கட்சிகள் வந்துரும்னு சொன்னாங்க. இப்ப உள்கட்சி உடைச்சிருவாங்கன்றதான் தலைப்பு. இப்ப தேர்தல் கூட்டணிக்கு போறீங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். நானு கூட்டணி பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் சொல்றாரு அப்படின்றது முக்கியம் இல்ல. எந்த சமயத்துல இந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு சொல்றாரு அப்படின்றது முக்கியம் இல்ல. 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு கருத்து சொல்றாரு, இப்போ இப்படி ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா 2 முரணா இருக்கும்போது அதை பத்தி கேள்வி எழதானே செய்யும். தேர்தலை பற்றி கூட்டணி பத்தி கேள்வி எழுப்புனா நான் இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க இவ்வளவுதான் விளக்கமா கேக்குறீங்கல்ல, நான் கேக்குறேன். நீங்க தானே தமிழ்நாட்டில இருந்து தான் தென்னகத்திலிருந்து ஒரு குரல் வந்துச்சு, ராகுல் காந்தியை இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆக்குவோம்னு சொல்லிட்டு. ஆனா அகிலேஷ் யாதவ் சொல்லல, 17 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கறேன்ட்டாரு. ஆம் ஆத்மி சொல்லிருச்சு 4-3ன்னு பிரிச்சாச்சு. ஏன் மம்தா பானர்ஜி பிரிச்சுட்டாங்க? நீங்க என்ன முடிவெடுக்க முடியாம இருக்கீங்க? அப்ப திமுக பலவீனமா இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குறீங்களா? இல்ல இது சார் அந்த என்னங்க நீங்க சொன்ன கேள்வி தான் நான் திரும்ப கேக்குறேன். இல்ல நீங்க கேக்குற கேள்வி வேற. அது எப்படிங்க நீங்க பலவீனம்னு சொல்றீங்க, தேர்தல் கூட்டணின்னு சொல்றீங்க. இதுக்கு வடநாட்டுல இருந்து நான் பதில் சொல்றேன். அப்ப இதுக்கு எப்படி ஒத்து வரலம்னா எப்படி? இது என்ன கேள்வி? இல்ல 7 மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. ஆமா, ஏன் இங்க முடியல? அப்புறம் ஏன் நீங்க ராகுல் காந்தி நாட்டினுடைய பிரதமர் ஏன் சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டீங்களா? தெரியாம சொல்லிட்டீங்களா? இல்ல நான் தெரியாம சொல்லல. நான் உங்களை சொல்லல, நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றேன். சரி, ஓகே. கூட்டணி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. சரி, ஓகே.